ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் Yes. உங்கள்கிட்ட. இந்த கேஷ் கொஸ்டினா இல்லை மேம், படத்த கொஸ்டின் கொஞ்ச நேரத்துல படத்தையே மறந்துட்டு கேமுக்குள்ள இல்ல எனி பாசிபிலிட்டி நாங்க ஜாக்பாட் ரவுண்ட் போக முடியுமா? அது ஜாக்பாட் நம்மளால Nine போக lakhs முடியாது. மச்சக் மச்சக் பச்சக்ல போலாமா? அது நடக்கிறதே ஒரு ஜாக்பாட் தான் யாது. ஸோ படத்தை கேட்கும் போது உங்களுக்கு மைண்ட் செட் ஒன்று இருக்கும், ஓகே இது இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஷூட் அப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ ஓவரால் கம்ப்ளீட் ஆகி எப்படி வந்திருக்கு படம்? சொல்லு. நரேஷன்லேயே எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த 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 ஸ்டோரியோட அந்த வெயிட்டேஜ், அந்த சார் நரேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவர் எவ்வளோ இதுக்காக மெனக்கெட்டு இருக்காருன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் ஓவராலாக பார்க்கும்போது அது இன்னுமே செம்ம ஹாப்பி. எண்டில் ஃபிலிம் பை சசின்னு வரும்போதெல்லாம் நான் டப்பிங்லேயே வந்து கை தட்டி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பி. இப்போது மக்கள் அதில் பார்த்துட்டு கண்டிப்பாக ஏன் படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் இருக்கும் தவிர்த்து ஏன் இவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் எல்லா ஏஜ் ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமாகவும் அது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் எமோஷனல் மட்டும் இல்லாமல் காமெடியாக இருக்கட்டும், கருணா சார் இருக்கார், அண்ட் ஜென்சன் அண்ணா இருக்கார், பாலாஜி சக்திவேல் சார் இருக்காங்க, அண்ட் இப்போ வித் லவ் காவியாலாம் இருக்காங்க. காவியா தான் இவங்களோட பேர். அண்ட் என்னோட பேரா பாட்னி பண்ணி. உன்னோட காமெடி எதுவும் போடல சார் அந்த காமெடி நான் பண்ண விடல. ஆஃப் ஸ்கிரீன் தான், எல்லாம் ஆஃப் ஸ்கிரீன்ல பண்ணி முடிச்சாச்சு. ஓகே. வார்த்தையால தக்க வைக்க முடியாத ஒரு படம், ஆனா பேசப்படுற விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஏன்டா இத்தனை நாளா இது நம்ம கடந்து வந்திருக்கோமே, இதை நம்ம யோசிச்சதே இல்லையே, இது நம்ம யோசிச்சதே இல்லையே போது நம்ம அந்த கேள்வியை கேட்கலன்றது கூட ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கலன்றது கூட தப்பா இருந்திருக்காது. ஏன் நம்மளை யோசிக்க வைக்கல இத்தனை நாள், நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு வளர்க்கப்படலன்ற ஒரு கேள்வியை தான் உண்டாக்குமே தவிர, ரொம்ப அதான் சொன்னல வார்த்தையால தக்க வைக்க முடியாத ஒரு படம். சூப்பர் மேம். அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனாலுமே நம்ம யோசிக்காம விடுற விஷயம்தான். அட்லீஸ்ட் இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக அந்த விஷயத்தை பற்றி சர்ச்சைக்கு என்ன தமிழ்? கான்ட்ரவர்சியா? மூவி அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் நாள் அப்படியே பார்த்து பேசி அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட் இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆக்சுவலி சிம்பிளாக சொன்னால் அலட்சியமாக பார்த்த விஷயத்த லட்சியத்தோட பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த படம். சக்தி வேஷ்டி காலை மறைக்குதுரா, தவுத்துறா விழுதுட்டு. எஸ் மக்களே, 100 சாமி படம் வந்து சீக்கிரம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே தியேட்டரில் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.